இன்றைய பட்ஜெட்டில் வங்கிச் சேவை மற்றும் தொழில் தொடங்குதல் தொடர்பான சில முக்கிய அறிவிப்புகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். அதேபோல காப்பீட்டுத் துறைக்கு அந்நிய நேரடி முதலீடு வரம்பு அதிகரிக்கப்படும் என்று கூறினார். கிராமப்புற திட்டங்களில் போஸ்ட் பேமெண்ட் வங்கி பேமெண்ட் சேவை அதிகரிக்கப்படும் என்றும் அறிவித்தார். மிக முக்கியமாக மக்களுக்கான KYC செயல்முறை எளிமைப்படுத்தப்படும் என்றும் இதற்காக இந்த ஆண்டு புதிய அமைப்பு தொடங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்துள்ளார். நிறுவனங்களை இணைப்பதற்கான அமைப்பு விரைவுபடுத்தப்படும் என்று கூறிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் எளிதாக தொழில் செய்வதை மேம்படுத்தியுள்ளோம் என்றார். மேலும் மேம்படுத்த உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்றும் உரிமங்களில் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். KYC செயல்முறை என்பது வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளும் ஒரு நடைமுறையும் இது பொதுவாக வங்கிகளில் மிக முக்கியமான ஒரு செயல்முறையாக உள்ளது. சிம் கார்டு, ரேஷன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு KYC செயல்முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சரியான வாடிக்கையாளருக்கே உதவிகள் கிடைக்கிறது என்பதையும் மோசடிகளை தவிர்க்கவும் இந்த செயல்முறை பயன்படுகிறது. வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளும் செயல்முறை பெயர், மொபைல் நம்பர், கைரேகை பதிவு, ஆதார் கார்டு ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது. அதாவது சம்பந்தப்பட்ட நபரின் அடையாள சரிபார்ப்பு செய்யப்படும். அதன்படி பார்த்தால் அனைவருக்கும் ஆதார் கார்டு முக்கியம். ஆதார் கார்டில் உள்ள மொபைல் நம்பரும் அவசியம். மொபைல் நம்பரை மாற்றுவதாக இருந்தால் அதை உடனடியாக அப்டேட் செய்ய வேண்டும். கைரேகை பதிவு, கருவிழி ரேகை பதிவு போன்றவற்றின் மூலம் மோசடிகளும் தடுக்கப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற சூழலில் தற்போது 2025 முதல் 26 வரை மத்திய பட்ஜெட்டில் KYC சரிபார்ப்பு தொடர்பான அறிவிப்பை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ளார். இந்த செயல்முறை எளிமைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். எனவே இதிலுள்ள சிக்கல்கள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ரேஷன் கார்டு விஷயத்தில் KYC சரிபார்ப்பில் சில குறைகள் இருக்கின்றன. அவை விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.